ஹாய் கைஸ், நம்ம திடீர்ல பேட்டில் த்ரூத் ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 3ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம ஹீரோக்கும் ஸ்கார்பியனுக்குமான சண்டையில நம்ம ஹீரோ அப்படியே ஒரு ஹை ஜம்பை போட்டு ஒரு பெரிய பாறை எடுத்து அப்படியே அந்த பீஸ்ட் முதுகிலே குச்சி அது செல்ல ஓட்ட போட்டு எல்லாரும் பேச்சு தான் சொல்லுவோம், குடல உருவி மாலையை போட்டு போனேன். ஆனா நம்ம ஹீரோ உண்மையிலேயே அதை பண்ணிடுறாரு. கிராண்ட் மாஸ்டர் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஜியோயான் வெறி பிடிச்சு போய் நீங்க ஒன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல, நானே என் அம்மா கொன்னவங்களை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அப்படியே மயக்கமாய் உழுவ அவரு கண் முழிச்சு பார்க்கும் போது இப்ப நம்ம கிராண்ட் மாஸ்டரோட இடத்துல இருக்காரு. இது எந்த இடம்? நான் செத்து சொர்க்கத்துக்கு வந்துட்டேனா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஸ்கார்பியன் கிங் ஒன்னு கொட்டி இருக்கு, நீ சாகாம என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவரு கேட்க நம்ம ஹீரோ அப்படியே பதற ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க கிராண்ட் மாஸ்டர் கவலைப்படாத, இனிமே நீ இங்கதான் இருக்க போற, நான் உனக்கு டியூக்கு கத்து தருவானே அப்படின்னு சொல்ல, அட போயா நான் செத்ததுக்கு அப்புறம் கத்துக்கிட்டு என்ன செய்ய, கத்துக்காம என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. கண்ணை திறந்து பாரா, நீ இருக்குது ஃபார்மிங் சொல்யூஷன், வெளியே இருக்கிற யாராவது இதை பார்த்தானுங்கன்னா அவனுங்க உயிரையே விட்டுருவானுங்க, ஆனா உன் கிராண்ட் மாஸ்டர் உனக்காக இதை ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே குசியா போயிடுறாரு. சந்தோஷத்துல தலைகால் புரியாம அவர் அப்படியே ஆடிட்டு இருக்க, சரி உனக்கு நான் டியூக்கு கத்துத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன், சீக்கிரம் வந்து என்ன மாஸ்டரா ஏத்துக்க அப்படின்னு அவர் சொல்ல, மாஸ்டரா அது முடியாது, உங்களை மாஸ்டரா ஏத்திட்டேன்னா பாக்குற இடத்தெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படணும், உங்களுக்கு தலை குனிஞ்சிருக்கணும், அப்புறம் மரியாதையை வேற உங்ககிட்ட பேசணும், நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு அவர் சொல்ல, கிராண்ட் மாஸ்டர் நீ என்ன மாஸ்டரா ஏத்துக்கலன்னா நான் எப்படி அவனுக்கு கத்து தரது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒன்னு செய்யலாம், நீங்க என்ன பார்ட்னரா சேர்த்துக்கங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எனக்கு கத்து கொடுங்க, நான் உங்களுக்காகவும் என் அம்மாக்காகவும் வெளியே இருக்கிறவங்கள பழி வாங்குறேன் அப்படின்னு அவர் சொல்ல, உன் அப்பா உன்னை கடைக்கு அனுப்புனது காட்டுதாண்டா, நல்லா டீல் பேசுற அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி நம்ம பார்ட்னர்ஸாவே இருப்போம், ஆனா எந்த நேரத்திலயும் உன்னால எனக்கு அவமானம் வந்துடக்கூடாது, நான் உனக்கு கத்து தரும் போது நீ முழு கவனத்தோட அதை கேட்கணும், தேவைப்பட்டா உன்னை அடிக்கவோ திட்டவோ கூட நான் செய்வேன், ஆனா நீ அதெல்லாம் பொறுத்துட்டு தான் போகணும், ஏதாவது ஓவரா பண்ணினா அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஜியோயான் கண்டிப்பா அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துடுறாரு. சரி சரி பேசுனது போதும், உன் உடம்பையும் மனசையும் ஃப்ரீ பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த சொல்யூஷனை உனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க அப்படின்னு அவர் சொல்ல, அப்சர்வ் பண்றதா எப்படி மாஸ்டர், பண்றா எல்லாம் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் மூக்க பொத்திட்டு அந்த சொல்யூஷன்ல ஒரு முங்கலை போட அவரு ஒரே நேரத்துல இந்த ரிங்குள்ளேயும் அதே நேரத்துல வெளியே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா வெளியே இருக்கிற அவரோட பாடி இப்ப செயல் இழந்திருக்கு. உள்ள இருக்கிற நம்ம ஜியோயானுக்கு கிராண்ட் மாஸ்டர் டூக்கியோ பவர் எப்படி 23 வகையா பிரியுது அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு அவரு கையில நெருப்பு எரிய வச்சு காட்ட என்னாலே இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அது உன்னோட கிஃப்டை பொறுத்தது, உன் மொத்த சி எனர்ஜியும் உன் ஃபிங்கர் டிப்புக்கு கொண்டு வந்தீங்கன்னா உன்னால முடியுமா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயானும் அதை ட்ரை பண்றாரு. அவர் வரல, இப்ப நெருப்பும் எரியுது, என்னாலையும் ஃபயரை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவரு சிரிப்பை போட அவரு நெருப்பை அவரை சுட்டு விட்டுருது. நான் உனக்கு கத்து கொடுக்க போறது 8 எக்ஸ்ட்ரீம் கொலாப்ஸ், இதை யூஸ் பண்றது மூலியமா உன்னால 8 லெவல் டார்க் பவர்ஸை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டர் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் அதை செமையா ஃபாலோ பண்றாரு. அந்த சொல்யூஷனும் அவரோட ட்ரைனிங் சேர்ந்து அவரோட பவர்ஸை டக்குன்னு அதிகமாகிட்டே போயிட்டு இருக்க. இந்த 8 எக்ஸ்ட்ரீம் கொலாப்ஸை மட்டும் நீ சரியா கத்துக்கிட்டீங்கன்னா உன்னால எவ்வளவு பெரிய விஷயத்தையும் சாதாரணமா செய்ய முடியும் அப்படின்னு கிராண்ட் மாஸ்டர் சொல்ல, ஜியோயானோ அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணி அவர் பவர்ஸை அதிகமாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அவர் லைட்டா கண்ட்ரோல இழந்து வெளியே இருந்த அவரோட பாடி பக்கத்துல இருந்த தண்ணியை தள்ளி விட்டுருது. அவர் அப்படியே அதை கிளீன் பண்ண ஆரம்பிக்க வழக்கமா அவர்கிட்ட பிரச்சனை பண்ற அந்த குரூப் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. டேய் யங் மாஸ்டர், நீ ஏதோ சீக்கிரட்டா 5 மூவ்மெண்ட் ஃபிஸ்ட் ட்ரைனிங் எடுக்கிறியாம, எங்க செஞ்சு காட்டு அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஜியோசுனர் டக்குன்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அங்க வந்துடுறாங்க. பொம்பளை புள்ள பின்னாடி ஒளிஞ்சிட்டு தப்பிக்கிற பழக்கத்தை நீ ஒண்ணுமும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க நம்ம ஹீரோ அவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காம, உங்க ஹெல்பர் ட்ரிங்க் தீர்ந்துட்டு நினைக்கிறேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவன் போய் இந்த அளவுக்கு மாறினா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே முழிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ இப்ப திரும்பவும் அவரோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஆனா அவரால் அவரோட முழு டூக்கி எனர்ஜியும் வெளியே கொண்டு வர முடியல. கிராண்ட் மாஸ்டர் கடைசியில தான் நீ கொஞ்சம் மிஸ் பண்ற, திரும்பவும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல, இல்ல மாஸ்டர் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிளட் ஸ்பிரிச்சுவல் பக்கை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அதோட பவர்ஸ் அவனால சமாளிக்க முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, கிராண்ட் மாஸ்டரும் அவர் கேட்ட அந்த பக் எடுத்து தண்ணியில வீசிடுறாரு. இது உன் உடம்புக்குள்ள புந்து உன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவே சீக்கிரமா வெளியே கொண்டு வரும், அதோட இது உன் லெவலையும் அதிகப்படுத்தும், ஆனா என்ன ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாதியில நிறுத்த தான் முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, அந்த பிளட் பக்கோட பவரை தாங்க முடியாம நம்ம ஹீரோ வழியில அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்ப கத்தாத, அப்புறம்
அப்புறம் அது இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் தின்னு உன்னை சாகடிச்சிரும். முடிஞ்ச வரைக்கும் உன் உடம்பையும் மனசையும் அமைதியாக்கிட்டு நடக்கிறத வேடிக்கை பாரு அப்படின்னு அவர் சொல்ல, ஜியோயான் வழியில கத்துன்னு கத்திட்டு ஒரு கட்டத்துல அப்படியே அவரே அமைதியாக்கிட்டு தியான நிலைக்கு போயிடுறாரு. அந்த தண்ணியில இருந்த மொத்த லிக்விட் பிளட் பக்னு எல்லாமே அப்படியே ஒரு உடம்புக்குள்ள போக ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட அவர் இப்ப மயக்கத்துல இருக்கிற மாதிரியும் கிராண்ட் மாஸ்டர் அவர் பக்கத்துல நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. முடிச்ச உடனே அவர் அப்படியே பதற ஆரம்பிச்சிடுறாரு. நான் எவ்வளவு நேரமா இங்க இருக்கேன், கவலைப்படாத, வெளி உலகத்துக்கும் இங்கேயும் நேரம் வித்தியாசப்படும். நான் இந்த ரிங்குல 100 வருஷம் இருந்திருக்கேன், ஆனா உனக்கு அது வெறும் 7 வருஷம் தான் அப்படின்னு அவர் சொல்ல, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோயான் அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி பார்க்கிறாரு. 7 வருஷமா அவர் பிராக்டிஸ் பண்ணதுக்கு இப்ப அவர்கிட்ட எந்த அளவுக்கு டூக்யூ பவர் இருக்கணுமோ இப்ப அந்த அளவுக்கு பவர்ஸ் அவருக்கு திரும்ப கிடைச்சிருது. கிராண்ட் மாஸ்டர் அதை செக் பண்ணி பார்க்க சொல்ல அங்கிருந்த ஒரு பாறையை அவர் அப்படியே அடிச்சு தூள் ஆக்கிடுறாரு. நீ உண்மையிலேயே வித்தக்காரன் தான்டா அப்படின்னு அவர் சொல்ல, ஜியோயான் அகாடமில இருந்து சில எல்டர்ஸ் என்ட்ரன்ஸ்க்காக பசங்களை செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்ப ஜியோ கிளானுக்கு வராங்க. நம்ம ஹீரோட அப்பா ஜியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க அங்கிருந்த அகாடமிக் எல்டரும் பவிலியன் சீஃபுமான ஹென்ஃபெங் அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம ஹீரோவை பத்தி அவர் அப்பா கிட்ட விசாரிக்கிறாரு. நாங்க எவ்வளவு வெயிட் பண்ணி பார்த்துட்டோம், ஆனா அவனோட பவர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியே தெரியல, அதான் நான் அவனை மெடிக்கல் ஷாப்புக்கு அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நம்ம ஜியோயானை கூப்பிட்டு அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, நீ பாக்குறதுக்கு சீனியர் கு மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவர் அம்மாவை பத்தி அவர்கிட்ட ஏதோ சொல்ல வராரு. ஆனா அவரோட அப்பா அப்படின்னு சொல்லி சவுண்ட கொடுத்து அவரை பேச விடாம தடுத்துடுறாரு. சரி பழச பத்தி எதுக்கு பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ஃபெங் அப்படியே நம்ம ஹீரோ சோல்டர்ல கை வச்சு பார்த்துட்டு, என்ன நீ பச்சை புள்ள மாதிரி இவ்வளவு வீக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போக உள்ள இருந்த நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவனை பார்த்து பயங்கர காண்டாகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப ரிங்குள்ள வந்துடுறாரு. உன்னால ரொம்ப காலத்துக்கு கடையை பார்த்துட்டு இருக்க முடியாது, நீ சீக்கிரமா ஜியோயான் அகாடமியில ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்ல, அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் திடீர்னு அந்த மாதிரி சொல்றீங்க, அன்னைக்கு நடந்த அட்டாக்ல ஹென்ஃபெங் தான் எங்களுக்கு துரோகம் பண்ணான், என்ன பயங்கரமா காயப்படுத்தினதும் அவன் தான், அவன் கையில கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ட்ரெஸரிய உன் அம்மா கிட்ட கொடுத்து இங்க ஒளிச்சு வைக்க சொன்னேன். சோலால ஆர்டர் படி தான் அவன் ஜியோயான் அகாடமியில ஜாயின் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம அங்க போலனா அவனோட பிளான் என்னங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோக்கு சம காண்டாகுது. அப்ப என் அம்மா சாவுல இவனுக்கு பங்கு இருக்கா, நான் கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, நீ முதல் அகாடமியில ஜாயின் பண்ணு, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, 8 எக்ஸ்ட்ரீம் கொலாப்ஸை நம்ம ஹீரோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப வெளியே வந்துடுறாரு. ஜியோயானுக்கான செலக்ஷன் ரவுண்ட் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுது. முதல் ரவுண்ட நம்ம ஹீரோயின் வின் பண்ண, ரெண்டாவது ரவுண்ட ஆப்போனன்ட் வின் பண்ண, 2 கிளானுமே இப்ப சரிசமமா ஆயிடுது. மூணாவது ரவுண்ட் தான் இப்ப மேட்சை டிசைட் பண்ணும். ஆனா நம்ம ஹீரோட கிளான்ல அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா யாருமே இல்ல. அவர் அப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஜியோயான் நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னால ஜெயிக்க முடியலனாலும் நம்ம டீம் மேட்சையாவது கம்ப்ளீட் பண்ணல, தயவு செஞ்சு அதுக்காகவது என்ன அலோவ் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்ல, அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. ஆனா அவங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம ஜியோயான் ஒரே பஞ்சில மேட்சையே முடிச்சிடுறாரு. நம்ம ஜியோ சூனருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருது. அவர் வின் பண்ணதை அவங்க டீமை அப்படியே கொண்டாடிட்டு இருக்க, குவும் நலன் கிளான் எல்லோரும் சேர்ந்து ஏதோ திருட்டுத்தனமா பிளான் பண்றானுங்க. டாப் 15 ரேங்க்குள்ள வரவங்களால மட்டும்தான் ஜியோயான் அகாடமிக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்த ரவுண்டுக்கு நலன் கிளானை சேர்ந்த நம்ம என்ட்ரனை நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்டா இறக்கி விட, நலன் எல்டர் இதை வேணும்னே தான் பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோ கிளானை சேர்ந்த எல்லாரும் லைட்டா காண்டாகிறாங்க. நம்ம ஹீரோட அப்பா உன்னால அவளை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்ல அவங்க பேசிட்டு இருக்கிற கேப்ல நம்ம ஹீரோயின் உள்ள இறங்கிடுறாங்க. மேட்ச் அவனுக்கும் எனக்கும் தான் அப்படின்னு அவங்க சொல்ல, மேட்ச் ஜியோ கிளானுக்கும் உங்களுக்கும் தான், யார் வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அன்னைக்கு அவங்க அவமானப்படுத்தினத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஜியோ சூனர் நம்ம என்ட்ரனை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கைதான் ஓங்கிருக்கு. எல்டர் மேலேந்து என்ட்ரன் நீ யாருங்கிறத மறந்துடாத அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுக்க அவங்க அப்படியே அவங்க குயிக் பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்களை அப்படியே அட்டாக் பண்ண வராங்க. ஆனா நம்ம ஹீரோ குறுக்க வந்து உழுந்துடுறாரு. அவருக்கு சமய அடிபட்டுருது. அவரு டீமன்ஸ் வந்து அவர் ஓரமா தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி அவரை திட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோ நான் என்ன ஹீல் பண்ணிக்க போறேன், எனக்கு காட் ஆகிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பவர்ஸை ரெக்கவர் பண்ண இப்ப அடுத்து சண்டை போறதுக்கு ஆள் இல்லாம ஆப்போனன்ட் கிளான் திரும்பவும் வின் பண்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஜியோயான் அவரோட பவர்ஸை ரெக்கவர் பண்ணிட்டு திரும்பவும் பேட்டில் ஃபீல்டுக்கு வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாம மின்னல் வேகத்துல ஆப்போனன்ட் போட்டு புரட்டி எடுத்து 8 எக்ஸ்ட்ரீம் கொலாப்ஸை யூஸ் பண்ணி அவரை காலி பண்ண ஜியோ கிளானை அவர் அப்படியே கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா கூவாலையும் எல்டராலையும் இதை ஒத்துக்க முடியல. இவ்வளவு கம்மியான டைத்துல அவன் பவர்ஸ் எப்படி இந்த அளவுக்கு அதிகமாயிருக்கும்? அப்ப சைட்ல இருந்த ஹென்ஃபெங் அவன் ஏதாவது இல்லீகல் ட்ரக் யூஸ் பண்ணிருப்பான், அப்படி இல்லனா இதுக்கு சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவங்க கிளான் வின் பண்ணதை அவங்க அப்படியே கொண்டாடிட்டு இருக்க கு அவங்க எல்லாரும்
எல்லாரையும் அமைதியாக சொல்லிட்டு ஜியோயான் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, உண்மையிலேயே இது அவனோட பவர்ஸ் தானாங்கிறத அவன் இப்ப கன்ஃபார்ம் பண்ணி காட்டணும் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோவும் அவரோட ஃபைட் குவி பவரை அங்கிருந்த டவர்ல கை வச்சு எல்லாரும் முன்னாடியும் நிரூபிச்சு காட்டுறாரு. அவரோட லெவல் 3ல இருந்து இப்ப 9க்கு போயிடுது. நம்ம ஹீரோயின் சந்தோஷத்துல டக்குன்னு வந்து அவர் அப்படியே கட்டி பிடிச்சிடுறாங்க. அங்கிருந்த எல்லாரும் அவர் அப்படியே பாராட்டிட்டு இருக்க, அவர் அப்பா இப்ப அவங்க கிளான் மெம்பர்ஸ் எல்லாரையும் அவங்க லைப்ரரிக்கு கூட்டு வராரு. நீங்க எந்த மாதிரியான பவர்ஸ் இனிமே ட்ரெயின் பண்ண போறீங்க அப்படிங்கறத இந்த லைப்ரரி தான் முடிவு பண்ணும். பவர்ஸ் ஆர்டர்ல எல்லா ஸ்க்ரோலும் அடுக்கப்பட்டிருக்கும். ஸ்கை, எர்த், பிளாக், எல்லோ ஒரு ஸ்கூலையும் ஒரு பவர் பாதுகாக்கும். அதை பிரேக் பண்றதுக்கு நீங்க உங்க குய் பவரை யூஸ் பண்ணலாம். அது பிரேக் பண்ண முடியாதவங்க வெறும் கையோட வர வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோயின் உட்பட 4 பேரை மட்டும் அவர் அப்படியே உள்ள அனுப்பி வைக்க, உள்ளதிலேயே கம்மியான ரேங்க்ல உள்ள எல்லோ ரேங்க்ல இருந்து 2 பேரு அவங்களோட ஸ்க்ரோல்ஸ் எடுக்க ட்ரை பண்றானுங்க. ஆனா அதுக்கே அது அவங்கள சமயம் வச்சு செஞ்சிருது. நம்ம ஹீரோயின் ஒரு படி மேல போய் பிளாக் ரேக்ல ட்ரை பண்றாங்க. அது அவங்கள அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அவங்கள காப்பாத்திடுறாரு. அதோட பவர்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரோலையும் இப்ப அவங்க எடுத்துடுறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, இல்ல இது உனக்கான ஸ்க்ரோல், நீ இதை ட்ரைனிங் எடு, நான் போய் எனக்கானதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மேல போயிடுறாரு. உள்ள போன 2 பேரும் காஞ்சி கருவாடாயி வெளியே வரானுங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா பறந்து வர, நம்ம ஹீரோ பிளாக் ராக்குக்கும் ஒரு படி மேல போய் இப்ப எர்த் ராக்குக்கு வந்துடுறாரு. நம்ம கிராண்ட் மாஸ்டர் அங்கிருந்த ஒரு ஸ்க்ரோலை காட்டி, இதான் நமக்கானது, இதை எடு அப்படின்னு சொல்ல, அதுல 3000 தண்டர் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. யோ மாஸ்டர், நீ என்ன நான் கொல்ல பாக்குறியா? இதெல்லாம் என்னால எடுக்க முடியாது. 900 வருஷத்துக்கு முன்னாடி வின் தண்டர் மாஸ்டரால அந்த ஸ்க்ரோல் உருவாக்கப்பட்டிருக்கு. இது கூட பவிலியனோட ஒரு பெரிய ட்ரெஸரி தான். இடையில நடந்த ஒரு பிரச்சனையில இந்த ஸ்க்ரோலோட பாதி மட்டும் காணாம போயிடுச்சு. நான் அது தொலைஞ்சிட்டேன்னு நினைச்சேன், ஆனா அது இவ்வளவு காலமா உங்க கிளான்ல தான் இருந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா இது எர்த்து கூட கிடையாது, ஸ்கை ராக்க சேர்ந்தது. பாதி மட்டும் இருக்கிறதுனால அடையாளம் தெரியாம அவங்க அதை இங்க வச்சிருக்காங்க. நீ அதை எடுத்துருவா, மீதி பாதி இருக்கிற இடம் எனக்கு தெரியும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி இவ்வளவு சொல்றீங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு யூஸ் பண்ணி அதை அப்படியே எடுக்க போறாரு. ஆனா அந்த ராக் நெருப்பு கக்கி கதவெல்லாம் உடைச்சு அப்படியே பறக்க விட்டுருது. நம்ம ஜியோயான் மட்டும் ஏதோ அதிர்ஷ்டத்துல தப்பிச்சிடுறாரு. வெளியே இருந்த அவர் அப்பாக்கு பயங்கர சாக்கா இருக்கு, இந்த பையன் எர்த் ரேங்க்ல என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அதை பார்த்துட்டு இருக்க, கிராண்ட் மாஸ்டர் உன் உடம்ப ஒரு வாய்டா நினைச்சு அந்த நெருப்பை உனக்குள்ள அப்சர்வ் பண்ணு, அதை நான் நியூட்ரலைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அவரு சொன்ன மாதிரியே செய்யறாரு. இருந்தாலும் அது அவருக்கு பயங்கரமான வலியை தருது. கிராண்ட் மாஸ்டரும் ஜியோயானும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே அந்த ஸ்க்ரோலோட சீல்ட காலி பண்ண, அவரு கண் முழிச்சு பார்க்கும் போது நம்ம ஹீரோயின் அவர் பக்கத்துல உட்காந்து அவரை கவனிச்சிட்டு இருக்காங்க. என் ஸ்க்ரோல் என்னாச்சு, கவலைப்படாத, அது பத்திரமா மாஸ்டர் கிட்ட இருக்கு. நீ வெளியே வரும்போது உன் முடி ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சு போயிருந்துச்சு, நீ பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருந்த, எல்லாருமே உன்னை பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்ல, சிரிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு அவரு சொல்றாரு. எல்டர் கூட உன்னை நினைச்சு கவலையா இருக்காரு, நீ எடுத்த அந்த ஸ்க்ரோல்ல பாதி தான் இருக்கான், நீ என்ன பண்ண போறன்னு தெரியலையேன்னு சொன்னாரு அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஜியோயான் நம்ம கத்துக்கிறதுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜியோ ஜூனர் டக்குன்னு அவர் கிட்ட வந்து, நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் ஓரளவு நல்லா தானே போயிட்டு இருக்கு, அப்ப சொல்லு நீ இந்த டெக்னிக்லாம் எங்க கத்துக்கிட்டேன்னு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, அவரும் என்னென்னமோ சொல்லி அவங்கள சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்ல நீ இதை வேற எங்கேயோ போய் தான் கத்துட்டு வந்திருக்க அப்படின்னு அவங்க சொல்ல, அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவரு டக்குனு அப்படியே அவரோட ரிங்குள்ள போயிடுறாரு. கிராண்ட் மாஸ்டர் ஒரு பெரிய ஆபத்து, ஜியோ ஜூனர் நம்ம விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டா, இப்ப நான் அவகிட்ட என்ன சொல்றது, வாயில கொஞ்சம் ஒயினை ஊத்திட்டு உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, மாஸ்டரே சொல்லிட்டாரு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்ப வந்த உடனே, இந்த மோதத்துக்குள்ள ஒரு பெரிய ஃபைட்டர் இருக்காரு, அவரு தான் என் அம்மாவோட டீச்சர், இப்ப எனக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்ல, பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோ ஜூனர் அப்படியே ஒரு லுக்கு விடுறாங்க. அப்படியே எபிசோட் 3யும் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.